சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகேம்மா. சரியாம்மா. அப்படி அதை நம்ம ரிவர்ஸ்ல போறது வந்து ஒன்றும் டிஃபிகல்ட்டா இருக்காது நமக்கு. அப்படின்றப்ப பேர்ட் அண்ட் அனிமல்ன்றது நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. அவ்வளவுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இப்ப என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்ப எவல்யூஷனை பத்தி நம்ம வந்து அதுதான் யூஸ்வலா சொல்லுவேன். மற்ற இப்ப இன்ஜினியரிங் லைன்ல ஒரு ஆள் இருக்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கான்னா மெஷினை பத்தி தெரிஞ்சா போதும் அந்த ஆளுக்கு. இரும்பை பத்தி ஜாஸ்தி தெரிய வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை லூப்ரிகன்ஸை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கலாம். சரியா? தெரிஞ்சா போதும். அந்த ஆளுக்கு பெயிண்டை பத்தி தெரிய வேண்டியது இல்ல, அந்த ஆளுக்கு எலக்ட்ரிசிட்டியை பத்தி தெரிய வேண்டியது இல்ல. இப்படியே போனா மெடிக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா போதும். ஒரு ஆர்டிஸ்ட்னா பக்காவா ஒரு ஆர்டிஸ்ட், அதுவும் ஆர்ட் டீச்சரா இருக்கக்கூடிய லெவலுக்கு கொஞ்சம் ஹையர் லெவல் வரைக்கும் டீச் பண்ணக்கூடிய எல்லாத்த பத்தியும் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா ஆமா. கலர்ல எப்படி என்னென்ன அதுல கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். போஸ்டர் கலருக்கும் அக்ரிலிக் கலருக்கும் வித்தியாசம் என்னன்றது வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா அப்ப கெமிக்கல் தெரிஞ்சிருக்கணும். அக்ரிலிக்ன்றதுல வந்து அந்த பிளாஸ்டிக் ஒண்ணு பென்சீன் வச்சுதான் அதை வந்து டிசால்வ் பண்ணிருக்காங்க. பென்சீன் வந்து வாட்டர் மிக்ஸபிள், அது தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அக்ரிலிக்க வந்து நீ வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியுது, மீடியம் மிக்ஸ் பண்ண முடியுது, வாட்டர் பென்சீன் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ண முடியுது, வாட்டர் மிக்ஸ் பண்ண முடியுது. இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அந்த மாதிரி இப்ப அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் உள்ள நுழையும், எவல்யூஷன் உள்ள நுழையும், ஆர்த்ரோபோடான்ற வார்த்தை வரும், சூடோபோடியான்றது வரும், ஜாயிண்ட் லெக், போடான்னா லெக்ஸ், லெக்ஸ், ஆர்த்ரோபோடா அப்படின்னா ஜாயிண்ட் லெக்ஸ், காக்ரோச் சொல்றாங்க. சூடோபோடியா அப்படின்னா காலே இல்ல ஆனா கால் மாதிரி இருக்குன்னா இத கேட்டர்பில்லர்ஸ் அதை சொல்றாங்க. இதெல்லாம் உள்ள வரும் நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப. அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அதெல்லாம் உள்ள வரும். சரியாமா? இப்ப எழுதிக்கிறேன்னா ஏன்னா அது என்ன எப்ப செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப இன்னொரு ஸ்டூடெண்டோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிஎஃப்ஏ கிளாஸ்க்கு முன்னாடி. அந்த பொண்ணோட சேர்ந்து நான் இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி இல்ல, அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு போர்ட்ரேட் ஒண்ணு செஞ்சிருந்தேன். அந்த போர்ட்ரேட் எங்க இருக்குன்னு தெரியலம்மா. யூடியூப்ல போட்டுருக்கீங்க இப்ப நேத்தோ போட்டுருக்கீங்க கரெக்ட்டா? இல்ல அது வேற குரூப், அது வேற குரூப், அது வேற குரூப். இந்த பொண்ணோட கொஞ்ச நாள் வர முடியல, அவங்க வீட்டுல ஏதோ சம்திங் ஒரு கன்வீனியன்ட்டா இல்ல அதுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு, அதனால அது வர முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த டிராயிங்கை தேடி பார்க்க இன்கம்ப்ளீட்டா இருக்குது. டிராயிங்கை தேடி பார்க்குறேன், எங்க இருக்குன்னு தெரியல. நான் டேட் எல்லாம் எடுத்து பார்க்குறேன், அந்த நோட் புக்கே எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. எப்படியும் அங்கதான் இருக்கும் சார் நிறைய டிராயிங்கோட. இல்ல என்னன்னா நான் வந்து சமயத்துல நோட் புக்கை ராமச்சந்திரனுக்கு கொடுத்துட்றேன். அவரு கம்பைல் பண்ணிட்டு வர்றாரு, அதுக்கு கொடுத்துட்றேன். அதுல போயிருச்சா என்னன்னு தெரியல எனக்கு. சார் நீங்க இப்ப பண்றீங்கல்ல சார் டிராயிங் எல்லாம் கிளாஸ் பண்றீங்க. ஆமா. அத ஏன் நீங்க ஸ்பைரல் மாதிரி பண்ணி வச்சுக்க கூடாது சார்? நான் நோட் புக்கே ஸ்பைரல்ல தானேமா வச்சிருக்கேன். ஓகே, பேப்பர்ஸ்ல வரையறது இல்ல, ஸ்பைரல் நோட்ல. பேப்பர்ஸ்ல ஆமா. வாட்டர் கலர்ஸ் மாத்திரம் தனியா வரையறேன். வாட்டர் கலர்ஸ் ஃபுல்லா ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிடுறேன் நான். ஓகே. அதான் A3 எல்லாம் தனியா இருக்கு, A4 எல்லாம் தனியா இருக்கு. அப்படி எடுத்து வச்சிருக்கேன்னா ஆனா அதை எப்படி கம்பைல் பண்ண போறேன், அதை வச்சு என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல எனக்கு. என்ன செய்யணும்ல அதை வச்சு. கண்டிப்பா அதை எக்ஸிபிஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது அவ்வளவு தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. என்ன எக்ஸிபிஷன் வச்சுக்கிட்டு அப்படின்னு பாப்போம், எப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஒருவேளை நம்ம குரூப்பா வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். நம்ம கண்டிப்பா சார். நம்ம ஒரு ஜூன் சென்னை ஏதாவது பிளான் இருக்கா சார்? நான் ஜூன் சென்னை வரலாம்னு இருக்கேன் சார். ஜூன் வருவேம்மா, கட்டாயமா வருவேனா. ஜூன் ஜூலை எக்ஸாம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் நான் சென்னைக்கு. அப்படியா சார்? நான் ஜூன் எண்டு வரேன் சார், நம்ம மீட் பண்ணலாம் சார்.
கட்டாயமாம்மா. கட்டாயமா எப்பன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுன்னா நானும் வந்துடுறேன். ஓகே சார். நான் ஏன்னா டிக்கெட் மச்சி ஒரு போட்டுட்டு சொல்றேன். ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டு ராமச்சந்திரன் வீட்ல கண்டிப்பா சார். ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே சார். திரும்ப அதே மாதிரி ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆயிடுது. இல்ல அது எங்கேயோ எதுலயோ பிரஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். பாருங்க சார். சரியாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். இல்ல போகுது. நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்றேம்மா. ஓகே சார். Then we'll எந்த வேலையும் இல்லாட்டியும் அட்டென்ஷனுக்காகவாச்சும் என்னமாச்சும் பேசி ஆகணும். அவங்க ஒண்ணுமே செய்ய ஆமா அவங்களோட இஷ்டம் அது. சரியாம்மா, அனாட்டமி அப்படின்னே போட்டு எடுத்துக்கிருவோம். நம்ம ஹியூமன் அனாட்டமில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்ப என்னன்னா பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பம். என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் தான். மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட கால்குலேஷன்ஸ் சொல்லிக்கிறோம். கால்குலஸ் இல்ல, கால்குலேஷன்ஸ் சொல்லிட்டு வச்சுக்கிறோம். எனக்கு இந்த கால்குலேஷன், மேத்தமேட்டிக்ஸ், ஜியாமெட்ரி பிடிக்கும். மற்ற அரித்மேட்டிக் அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ரொம்ப ஏது அல்ஜீப்ரா ஐயா கன்றாவி வேணாம். ஆனா ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ற சொன்னா கரெக்டா இத்தனை கிலோகிராம் இருக்குன்னு சொல்லிடுவேன் ரீசனோட. ஆனா கணக்கு பிடிக்காது. சரியா? இப்ப வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு யூனிட்ல தான் கால்குலேட் பண்றோம். அந்த யூனிட் ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய யூனிட்டா இருக்கு. இப்ப லெங்த் மெஷர் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ரெண்டு மெத்தட் இருக்கு. மெட்ரிக் மீட்டர் ஒன்னு இருக்கு, ஃபீட் ஒன்னு இருக்கு. சரியா? அப்ப அந்த ஃபீட்ன்றது தான் நமக்கு என்ன ஆகுது, யார்ட் ஆகுது, மேல மேல அப்படியே போயிட்டே இருந்து மைல் ஆகுது, ஃபர்லாங் ஆகுது, மைல் ஆகுது. இப்படி கீழே இறங்கணும்னா ஃபீட்ல இருந்து இன்ச் ஆகுது, அது இன்ச்சோட ஃபிராக்ஷன்ஸ் ஆகுது. அப்ப என்ன யூனிட் நம்ம பேஸா எடுத்துக்கிறோம், ஃபுட்டை தான் யூனிட்னு எடுத்துக்கிறோம். 1 foot இஸ் த யூனிட். இப்ப நம்ம வந்து இதுக்கு போறோம்னா மெட்ரிக்கு போறோம் அப்படின்னா 1 மீட்டர் தான் யூனிட்டா எடுத்துக்கிறோம். கீழே போறதா இருந்தா சென்டிமீட்டர்ன்றோம். 100th of a meter, millimeter, 1000th of a meter. இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர்னா 1000 meters. அப்ப அப்படிதான் போறோம். டெசிமீட்டர் ஜென்ரலா நம்ம சொல்றதுக்கு கிடையாது. சரியா? ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹெட்டை தான் வந்து யூனிட்டா எடுத்துக்கிறாங்க. சரியா? ஒரு ஜான் அப்படின்றது வந்து இங்க இருந்து தாடையில இருந்து சின்னில இருந்து கரெக்டா வச்சு, இப்ப எனக்கு பியர்டு வந்துருது, இப்ப நான் அதை எடுத்தேன் அப்படின்னா அப்ப அந்த இதுல இருந்து அங்க இருந்து வச்சோம்னா ஹேர் எங்க ஜென்ரலா பொதுவா எங்க ஸ்டார்ட் ஆகுமோ அது வரைக்கும் வரும். that will be generally 9 inches. இப்ப இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லர் இருப்பான் தெரியுமா, ஒரு 7 அடி 2 அங்குலம் என்னமோ ஒண்ணு தெரியல சார். காளின்னு ஒரு ரெஸ்லர் ஹியூஜா ஒருத்தன் இருப்பான். காளி தானே அவன் பேர்? இந்தியன் ஒருத்தன், ராஜஸ்தான்காரன். ஆமா சார், கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுக்கிட்டு
அவனுக்கு 9 இன்ச்சா இருக்க முடியும். அவனுக்கு பெருசா 1.5 அடி இருக்கும். இருக்கும். ஆமா. அவனுக்கு கை சைஸ் வந்து பெருசா இருக்கும். அவன் மூஞ்சி பெருசா இருக்கும் அவனுக்கு. ம். சரியா? இப்ப நம்ம வந்து இங்க இருந்து எடுத்து இப்படி வச்சோம்னா, ம். நமக்கு நெத்தியோட பிகினிங் வரைக்கும் வருது. சான் வந்து கரெக்ட். கொஞ்சம் ஜாஸ்தி போகும். ம். கொஞ்சம் ஜாஸ்தி போகும். ஆல்மோஸ்ட் பேட் முடி இல்லாமல் இருந்தால், இங்க இருந்து அந்த ஹைட் தலையோட ஹைட் வரைக்கும் ஒரு சான் வரும். ம். சரியா? அந்த சானை விட்டுருவோம். ம். அதத்தான் நம்ம வந்து ஒரு யூனிட்னு எடுத்துக்கிறோம். அந்த ஹியூமன் பீயிங்க்கு. ம். ஹெட் இஸ் த யூனிட். கீழே வந்து அதை நம்ம சைட்ல வந்து இப்படி எழுதிக்கிறோம் இங்க. ம். ஹெட் ஆஸ் யூனிட்னு போட்டுக்கிறோம். ஓகே சார். நம்ம தானே எடுத்துக்கிட்டோம். ஓகே சார். இப்ப இதுல சில டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எர்கோனாமிக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. எர்கோனாமிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் டிப்ளமால. நம்ம நிறைய இது பண்ணோம். எர்கோனாமிக்ஸ் அப்படின்னா எர்கோனாமிக்ஸ்னா designing to the convenience of the human body. Designing தான் பேசிக்கா டிசைனிங் ம். for the convenience of the human body. ம். இப்ப என்ன பென்சில் வந்து இவ்வளவு பெருசு இல்லாம ம். தடி பென்சில்கள் இவ்வளவு பெரிய பென்சில்லாம் வச்சிருப்பாங்க சில இதுகள்ல இல்லையா? ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு பென்சில் இருக்கு. Describe பண்ணுங்க சார். டிசைனிங் ஃபார் த கன்வீனியன்ஸ். For the convenience. Okay. கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட் ரெண்டு வேணாலும் போட்டுக்கலாம். கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்னு போடுறதா இருந்தா கூட ஆஃப் ஹியூமன் பாடி. Of the human. ஆஃப் ஹியூமன் பாடி. இப்போ வந்து சீட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ம். தரையில உட்காராம கொஞ்சம் ஹைட்ல உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கோம். ம். இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர் சீட் எது? சேர். சேர். சேரோடைய வெரைட்டி வைக்கலாம். அதுல வந்து குஷன் வச்சது இருக்கலாம், வெறும் வுட் மாத்திரம் இருக்கலாம், டேப் வச்சு கட்டினது இருக்கலாம். சேரோடைய மாடிஃபிகேஷன் தான் சோஃபா. சோஃபா செட்டி. அப்ப சேர். அப்ப சேர் வந்து தரையை விட்டு கொஞ்சம் ஹைட்ல உட்கார்ற மாதிரி. ஏன்னா கீழே உட்கார்ந்தானா எந்திரிக்கிறது கொள்றது கஷ்டமா இருக்கு. டர்ட் வேற இருக்கலாம். ஒரு சேர் இருந்துச்சு அப்படின்னா டர்ட் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறோம். அப்ப இதுல இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் எது? முழங்கால் அளவுக்கு சேர் சீட் இருந்தா தான் கம்ஃபர்ட். ஏன்னா வந்து நம்ம நீ வரைக்கும் இருக்கும். அதாவது நம்ம வந்து இதான் ஹியூமன் பீயிங்னா அப்படி பிரிச்சுக்கிறோம். இது பாடின்னு வச்சுக்கிறோம், இது அப்படின்னு அது கைன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இங்க வந்து நீ வருது இல்லையா? நீ வந்து இந்த இடத்துக்கு வருது. சேர் வந்து நம்ம வந்து அந்த நீயோடைய ஹைட்ல தான் வைக்கிறோம். ஜெனரலா நீ அப்ப ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்தியன் இல்ல அவங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு காக்ரோச் லெங்த் எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட்லி? இல்ல காக்ரோச்சோட லெங்த் எவ்வளவு இருக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 1 இன்ச் இருக்கும். கூட இருக்கும் இல்லையா? 1.25 இன்ச். 1.5 இன்ச் 1.5 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கிறோம். காக்ரோச் 1.5 இன்ச்சா? இவ்வளவு பெரிய காக்ரோச் எல்லாம் இருக்குல்ல? குட்டி காக்ரோச் எல்லாம் இருக்கு. பெரிய காக்ரோச்சும் இருக்கு கொஞ்சம். அதாவது அந்த சில அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ். ஆனா காக்ரோச் தான் அது. அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வெரைட்டி இருக்கலாம். ஆனா காக்ரோச்சோட சைஸ் என்ன? 1.5 இன்ச்சஸ் அப்படின்னு.
அது மாதிரி ஹியூமன் பீயிங்கோட ஹைட் என்ன? 6 அடினும் 6 ஃபீட். சரி, 6 ஃபீட். அப்ப பாடியில வந்து ஃபுல் பாடி, சரியா, ஃபுல் பாடி எப்படி? ஃபுல் பாடி எப்படி எழுதிடுறோம்? எழுதிடுறோம். இதான் ஃபுல் பாடி. இத கரெக்டா ஹாஃபா எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து ஹிப் வருது. ஹாஃப். ஹிப்ன்றது எது? இது வந்து ஃபுல் 1. இத வந்து அப்படி போட்டு நான் 1ன்னு போட்டுறேன். இத வந்து நான் என்ன செய்யறேன்? இப்படி பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சு ஹாஃப்னு போடுறேன். எதுப்பா? ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. இது ஹாஃப், இது ஹாஃப் ஆக்குறேன். இத ஹாஃப் ஆக்குறேன். ஹிப்ன்றது எதுன்னா, இப்ப ஹியூமன் பாடி இப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல தலை வருது. தலை இருக்கு. தலை எப்படி நின்னுகிட்டு இருக்கு? ஸ்பைனல் கார்டு. அதான் போன். நெக்ல டெண்டான்லாம் திரும்புறதுக்கு, மசில்ஸ் எல்லாம் திரும்புறதுக்கு, நெக்குக்குள்ள இருக்கிறது வந்து பாதி விஷயம் நெக்குடைய மூமெண்ட்டுக்கோ, நெக்கு அங்க தலை நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ட்ரெக்கியா, அலிமெண்ட்ரி கெனால், அதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ். பிரீத் பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ். பிளட் வெசல்ஸ், பிரெயினுக்கு பிளட் வெசல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் கழுத்தை திருப்புறதுக்கு டெண்டான்ஸ் இருக்கு. டெண்டான்ஸ் இருக்கு. அதை மற்ற சில ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. தலையை அங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஸ்கல் அங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது வெர்டிபிரல் காலம் தான். சரியா? வெர்டிபிரல் காலம் அதுக்கு பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு, நான் இங்க இருந்தா காட்டுறேன், பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா ஹிப்ல வந்து முடியுது. ஹிப்புக்கு கொஞ்சம், ஹிப்ல வந்து முடிஞ்சிருது. சரியா? இப்ப வெர்டிபிரல் காலம் பேக்ல உள்ளது நம்ம போடுறோம்ல, இப்ப நெக்குக்குன்ற ஒரு மெஷர்மென்ட் இருக்குமா? இல்ல அதே அந்த நீங்க அந்த மெஷர்மென்ட் அப்புறம் இல்ல வரும் மெஷர்மென்ட் வரும். நான் வந்து இப்ப வந்து ஜெனரலா வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்ப வெர்டிபிரல் காலம் இங்க வந்துருச்சா? இங்க வெர்டிபிரல் காலம் வந்து எங்க வந்து ஜாயின் பண்ணுதுன்னா, வெர்டிபிரல் காலம் கழுத்துல அங்க மண்டையில பின்னாடி இருந்து ஜாயின் ஆயிருக்கு. ஜாயின் ஆகி ஹிப் போன்ல வந்து ஜாயின் ஆகுது. ஹிப் போன்ன்றது எப்படி இருக்குன்னா, நான் இந்த இடத்துல ஹிப் போனை வந்து எங்க வரையட்டும்? இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல வரையறேன். ஹிப் போனை வந்து ரொம்ப ரூடிமெண்ட்ரியா வரையறேன். பெல்விக் போன். பெல்விக் போனை தான் ஹிப் போன்ன்றோம். சரியா? அது கரெக்டா இந்த இடத்துல வருது. கரெக்டா பாடியோடைய ஹாஃப்ல வருது. அது ஹாஃப். இது ஓகே. ஹிப் வந்து ஹாஃப்ல வருது. இத ஹாஃபா பிரிச்சானா குவார்டர் வருது இல்லையா? இது வந்து நீ. ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டபிள் basis. These are not strict rules. It will maybe ஒருத்தருக்கும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தா ஹிப்ப வந்து ஹாஃப். வாமன அவதாரம் ஒருத்தங்களுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். வாமன அவதாரம் வந்து ஒரு பேலட் நைஃப்ல செய்ய போறோம். அவர் அந்த அதுக்கு அடுத்த கிளாஸ் அதான். சரியா? வாமன அவதாரத்துக்கும் ஹிப் வந்து சென்டர் தான், நீ வந்து குவார்டர் தான். தலை பெருசா இருக்கு, உடம்பு வந்து அகலமா இருக்கு. குட்டையா இருக்கிறதுனால உடம்பு அகலமா இருக்கு. டுவார்ஃப் will have a broader body. ஹைட் வந்து சிறுசாயிருது. டுவார்ஃப் becomes
ஆமா பாடி ஆமா டாஃப் இஸ் ஷார்ட்டர் பட் த வித் இஸ் த சேம். ஓகே சரியா? இப்ப நீ வருது எங்க இருந்து வருது? இங்க இந்த பெல்விக் ஹாஃப்ல போன்ல இருந்து பெல்விக் போன் வந்து half. பெல்விக் போன்ல இருந்து நீ வந்து சேருது. இந்த இடத்துல வந்து நீ வந்து சேர்ந்துருது. அங்க இருந்து ஃபுட்டுக்கு வந்து சேருது. ஆங்கிள் வந்து சேருது. ஆக்சுவலா அங்க இருந்து ஆங்கிள் வந்து சேருது. ஆங்கிளுக்கு கீழே ஃபுட் வந்து சேருது. சரியா? இதுக்கு இடையில ஹெட் இப்படி வந்துருச்சு. ஹெட்ல இருந்து ஒரு ஹெட்டோட 1/3 நெக் வருது. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 சென்டிமீட்டர்ல ஒரு ஹெட் இருந்தா நெக் என்ன சைஸ்ல வரும்? இப்ப 1 சென்டிமீட்டர்னா அது 10 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறோமா? சரி. இப்ப வந்து இது வந்து குவார்டர். இது குவார்டர், இது ஹாஃப், கரெக்ட். இது 3/4 அப்படின்னு வச்சுக்கிறோம். 1/4. சரியா? இது 1/8 வச்சுட்டோம். ஹெட் வந்து 1/8 ஹெட். இது 1/8 வந்து இப்படி போட்டு நான் ஹெட்னு எழுதிடுறேன். ஹெட் எவ்வளவு? இவ்வளவு வந்து ஹெட் 1/8. இன்னொரு 1/8ல 1/3 பிரிக்கிறோம். அத 1/3 பிரிக்கிறோம். அத சரியா? 1/3 அப்படின்னு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் 1/3 நெக்கு, செகண்ட் 1/3 ஷோல்டர். ஓகே. ஷோல்டர் அங்க இருந்து ஆரம்பிச்சு, நெக்ல இருந்து ஆரம்பிச்சு ஷோல்டர் வந்து அங்க வந்து சேர்ந்துரும். நெக்கோட கார்னர்ல. கரெக்ட்டா? கார்னர்ல வந்து சேர்ந்துரும். ஆமா, அதோட முடிஞ்சிருது. இப்ப இதுல ஹாஃப் எது? ரெண்டாவது குவார்டர் இருக்கு இல்லையா? ரெண்டாவது குவார்டருடைய ஹாஃப் அது எத்தனாவது? 1/8 1 2 3/8 3/8 வந்து வேஸ்ட் வரும். ஓகே. அத இங்க எழுதுறேன். நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேனான்னு பாருங்க சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1/8 வந்து ஹெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஹெட். அதுக்கப்புறம் 1/3 வந்து நெக், 1/3 வந்து ஷோல்டர். ஆமா. அதுக்கப்புறம் மூணாவது 1/3 விட்டுற வேண்டியதுதான். மூணாவது 1/3 விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வேஸ்ட் 3/8 வேஸ்ட் வருது. 3/8 வேஸ்ட் வருது. ஆமா. ஓகே. ஹாஃப்ல 4/8 ஹாஃப் இல்லையா? 4/8ன்றது ஹாஃப். ஹாஃப்ல ஹிப் வருது. ஓகே சார். 3/8 வேஸ்ட். ஆமா. ஆக்சுவலா நெக் ஷோல்டருக்கு அப்புறமா செஸ்டுக்கான போர்ஷனை தான் நம்ம விட்டுறோம். அந்த வேஸ்ட் அது இன்னும் வரலனா? அது வரல. வரலனா இன்னும் வரல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ரைட். அது அப்புறம் இந்த 3/4 நீ வந்துருது. லாஸ்ட் லைன்ல வந்து ஆங்கிள் வருது. லாஸ்ட் லைன் ஆங்கிள், ஃபுட் கிடையாது. ஃபுட் அதுக்கு கீழே வரும். ஆங்கிளோட நம்ம மெஷர்மெண்ட்டை நிறுத்திக்கிறோம். சரியா? ஃபுட்டுக்கு வந்து எவ்வளவு அப்ப மெஷர்மெண்ட் இருக்கும் சார்? குவார்டர் தான் வைப்போம். குவார்டர் வைப்போம். ஜெனரலா குவார்டர் வைப்போம். ஹாஃப் வைக்கலாம். கால் எப்படி வருதுன்றது இல்லையா? இப்படி இருக்கு காலு. இப்படி இருக்கலாம்ல. ஓகே. அப்ப வியூ பெருசா தெரியும். ஆமா, இப்படி இருக்கலாம். ஓகே சார். அப்ப அது வேரியா ஆங்கிளோட முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து இட் வில் டிக்டேட் இட்ஸ் ஓன். சரியா? இப்ப வந்து என்னன்னா வெயிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு நெக் ஷோல்டர் தெரியும். சரியா? ஷோல்டர் லெவல்ல வந்து நமக்கு வந்து காலர் போன் வரும். காலர் போன்ல இருந்து நமக்கு ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வரைஞ்சோம்னா அதான் ரிப் கேஜ். எது வரைக்கும் வரும்? வெயிஸ்ட் வரைக்கும் வரும். சார் காலர் போன் மட்டும் எப்படி வரைவோம்னு காட்டுங்க சார்.
காலர் போன் வந்து இல்ல நம்ம டீப்பா போக போறோம் அதுக்குள்ள. இப்ப வந்து ஃபேஸ் வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. இந்த இடத்துல ஃபேஸ் வந்து முடியுதுன்னு வச்சுக்கோ. இது ஃபேஸ். சரியா? நெக் வந்து இப்படி வந்திருக்கு. இப்ப இங்க வந்திருக்குன்னா இப்ப நான் 1/3 பிரிக்கிறேன். இப்படி 1/3 பிரிச்சுக்கிட்டேன்னா இந்த 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 1/3 தான் நெக். இது ஹெட். சரியா? இப்படி இருக்கு ஹெட். எப்படி இருக்கு ஹெட். இப்ப இதை நான் இங்க இன்னும் ஒரு மெஷர்மெண்ட் வேணும் எனக்கு இல்லையா? அடுத்த மெஷர்மெண்ட் நான் இங்க கொண்டாந்துறேன். இங்க கொண்டாந்துறேன். இது நெக்கு, இது ஷோல்டர். 1/3 அப்படின்றப்ப நெக் அதோட முடிஞ்சிருது. இப்ப ஷோல்டர் இங்க வருது. ஷோல்டர் எவ்வளவு பெருசு இருக்குன்றது அப்புறம் போவோம், நான் வருவேன். சரியா? இப்ப இங்க இப்படி இருக்கு. இது என்ன குவார்டர் வந்துருச்சா? இங்க இதுல இருந்து இது வரைக்கும் 1/8, அங்க இருந்து இது வரைக்கும் 1/8, அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டாந்தானே இது ஒரு 1/8. இந்த 1/8 விட்டுட்டு கடைசி அடுத்ததுல தான் வந்து வேஸ்ட் இது வரும். வேஸ்ட் இல்ல 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 இங்க வந்து இது வரும், ரிப்கேஜ். ரிப்கேஜ் வந்துருது. ஓகே சார். ரிப்கேஜ் வந்துருது. இது வந்து 1 2 3 தான் வந்திருக்கோம் நம்ம. சரியா? 3/3. ஆமா 3. அப்புறம் இன்னும் ஒரு 4 வந்தாதான் இங்கதான் பெல்விக் போன் வரும். ஓகே. அதுக்கு நடுவுல வேஸ்ட். சரியா? இந்த இடத்துல வேஸ்ட் வருது. இதான் வேஸ்ட். ஓகே சார். 2 போன் வேற எக்ஸ்ட்ரா வேற லூஸா நின்னுட்டு இருக்கோம்ல. ஸ்டர்னத்துல போய் சேருது அது. சரியா? ஸ்டர்னம் வந்து கரெக்டா அந்த நெக்குக்கு கீழே ஷோல்டர் ஆரம்பிக்குது. நெக்குல இருந்து ஷோல்டர் கீழே ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்டர்னம் வருது. இங்க ஸ்டர்னம் வந்துருது. இது வெர்டிபிள் காலம் அப்படி போயிருது. சரியா? இங்க வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஒன்று இருக்கு இந்த இடத்துல. இப்ப என்னன்னா இங்க இது தூரத்துக்கு வந்துருச்சா, இங்க இருந்து ஒரு நெக், த பிட் ஆஃப் த நெக்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பள்ளம் இருக்கிறது, பிட் ஆஃப் த நெக். ஆமா, குழி. அந்த பிட் ஆஃப் த நெக்ல இருந்து இப்படி வந்து ஒரு போன் அப்படி போகுது. அதான் வந்து காலர் போன்ன்றோம். ஓகே. அது வந்து அந்த ஷோல்டர் லைன்ல தான் கரெக்ட்டா வரும். ஆமா, ஷோல்டர் லைன்ல வந்து அது ஜாயின் பண்ணிடுது. நடுவுல வந்து அந்த பிட் ஆஃப் த நெக்ல அது வந்து நின்றுது. ஸ்டர்னத்துல தான் மாட்டியிருக்கும் அது. ஓகே. ஸ்டர்னத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே சார். கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப இங்க அங்க வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஒன்னு இருக்கு. ஓகே. அங்க இருந்து அந்த போன் ஒன்னு வருது. ஏதுமா? இந்த காலர் போனோட சைஸ் வந்து இட் வேரிஸ் फ्रॉम 50%. பர்சன் டு பர்சன் இல்ல. அதுக்கு வருவோம். நம்ம ஹைட்டை மாத்திரம் பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது இப்ப நம்ம லீனியரா போறப்ப வந்து வெர்டிகலா லீனியர் போயிட்டு இருப்போம். வெர்டிகலாவும் போயிட்டு அங்கங்க வந்துட்டு நம்ம ஹரிசாண்டலாவும் போனாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே சார். சரியா? இப்ப வந்துருச்சு. இப்ப அங்க வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் போட்டுட்டோம். ஷோல்டருக்கு வெளியில தான் இருக்கும் அது. பாடி வந்து முடியுதுன்னா ரிப்கேஜ் இங்க இருக்கு. சரியா? பாடி இதோட முடிஞ்சிருது. பாடி அதுக்கு வெளியில தான் அந்த ஜாயிண்ட் இருக்கு. அந்த காலர் போனே அப்படியே வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. பின்னாடி ஸ்கேப்புலா போன் இருக்கு, ட்ரையாங்குலரா. அப்படி ஒரு போன் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்கேப்புலா போன் பின்னாடி வருது. அது அதுதான் இத ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அங்கங்க டெண்டான்ஸ் வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கு. வயர் வச்சு கட்டுற மாதிரி டெண்டான்ஸ் ஒண்ணு இருக்கு. டெண்டான்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் உண்டு. இப்ப இங்க இருக்கிற டெண்டான்ல இண்டிபெண்டன்ட் டெண்டான். மசில் ஸ்ட்ரக்சரோட எண்டுல வரக்கூடிய டெண்டான்ஸும் உண்டு. அது இங்க இருக்கக்கூடிய அந்த பைசெப்ஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸ். இங்க ஒரு ஜாயிண்ட், இங்க ஒரு ஜாயிண்ட். அது போய் எலும்ப கட்டிடுது. எல்லாம் முடிச்சு அவுத்தோம்னா படப்படன்னு ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போயிடலாம் எலும்பெல்லாம். சரியா? இங்க வந்து ஒரு
என்ன இங்க இருக்கிற ஜாயிண்ட் என்ன ஹிஞ்ச் ஜாயிண்ட், அது ம், இது பால் அண்ட் சாக்கெட்டு. ம், இங்க இருக்கிறது வந்து பால் அண்ட் சாக்கெட், ம். இங்க இருக்கிறது ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஒரு சைடுல மாத்திரம் தான் போகும், பின்பக்கம் போகாது. எங்க வந்து சேருது? கரெக்டா வெயிஸ்ட்ல வந்து சேருது. சரி. அப்படி வச்சு பார்த்தோம்னா, நின்னுட்டு அப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டா அந்த முழங்கை வந்து வெயிஸ்ட்ல வந்து ஜாயின் ஆகும். half an inch 1 inch வித்தியாசம் இருக்கிறது இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் ஃபீச்சர்ஸ். ஆனா ஜென்ரலா வந்து அங்க வந்து ஜாயின் ஆகும். ஓகே சார். இப்ப அங்க இருந்து என்ன ஆகுது, அங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு, அங்க இருந்து இன்னும் 2 போன் வருது, லிபியா டிபியான்னு சொல்லுவோம் இல்லையா, அத ம், லிபியா டிபியான்னு சொல்லுவோம் இல்லையா, சரியா? அங்க வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் போன்ஸ் ரிஸ்ட், ம். அந்த லிபியா டிபியா வந்து ஜாயின் ஆயிட்டு ஒரு கிளஸ்டர் ஆஃப் போன்ஸ், சின்ன 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 போன்ஸ் இருக்கு. இது Connected வந்து ஆமா, இது ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃப்ரம் பால் அண்ட் சாக்கெட் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். அது 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 அங்க இருந்து வந்து இப்ப அது வந்து வருது. இப்ப வந்து இங்க ஒரு பால் அண்ட் சாக்கெட் இருக்கு இல்லையா, இங்க ஒரு பால் அண்ட் சாக்கெட் இருக்கு, அது வந்து கரெக்டா இங்க வந்துச்சுன்னா இது ஹாஃப்னா, இது ஹாஃப்னா இதுல ஹாஃபுக்கு குவார்டர்ல நீ வந்து ஜாயின் ஆகுது. இது சிங்கிள் போன். இப்ப இந்த ஹாஃப் எப்படி கனெக்ட் பண்ணீங்க? ஸ்டெர்டம் போன்ல இருந்தா கனெக்டட் எது இது இதையா? இல்ல இல்ல, இப்ப நீங்க நீக்கு கனெக்ட் பண்ணீங்கல சார், பெல்விக் போன், பெல்விக் போன். அதான் பெல்விக் போனுக்கும் நீக்கும் ஒரு மெஷர்மென்ட் எடுத்தீங்கல்ல? ஹாஃப், அது குவார்டர். குவார்டர். நீ வந்து குவார்டர் இந்த இருக்குல்ல 3/4. ஓகே, 3/4. நீ வந்து 3/4. ஓகே சார். இது ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டா தெரியுது பாக்குறதுக்கு, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சரியாம்மா, சரியாம்மா. இப்ப வந்து இங்க வந்து திரும்ப நீல வந்து ஒரு ஹிஞ்ச் ஒண்ணு வருது, அது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட். அங்க ஒரு ஜாயிண்ட் ஒண்ணு வருது, ஹிஞ்ச். அது சரியா? அது பேக்ல மாத்திரம் தான் போகும். எப்படி ரிஸ்ட்ல வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் போன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிள்லயும் ஒரு கிளஸ்டர் ஆஃப் போன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த கிளஸ்டர் ஆஃப் போன்ஸ் ஃபுல்லா ஃபியூஸ் ஆயிருச்சு நமக்கு. சில அனிமல்ஸ்க்கு இன்னும் கிளஸ்டராகவே இருக்கு. அது ஃபியூஸ் ஆனதுனால பின்னாடி வந்து அப்படி வந்துருது. அது எப்படின்னா இங்க வந்து ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட ஹிஞ்ச் ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. இட் கேன் மூவ் லேட்டரலி லிட்டில் பிட். ஆமா, மேலையும் ஃபுல்லா வராது, கால் வந்து கீழையும் ஃபுல்லா போகாது, சைட்ல ஓரளவுக்கு போகும். இட்ஸ் a very funny joint. சரியா? அங்க இப்ப ரிஸ்ட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் போன்ஸ் நம்ம இது செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் முன்னாடி. சரியா? இப்ப நான் கையை மாத்திரம் போட போறேன். ரிஸ்ட் வந்து அப்படியே விட்டுறேன், நான் ரிஸ்ட்டை வந்து அப்படி விட்டுறேன். அங்க வந்து அந்த போன்ஸ் வந்து ஜாயின் ஆயிடுச்சு, லிபியா டிபியா ஜாயின் ஆயிடுச்சு. இங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு போன் மாத்திரம் நான் வரையறேன். ஒரு ஜாயிண்ட். எந்த ஜாயிண்ட்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட். ஓகே. சார் வாட் டிட் யூ ஆஸ்க்? என்ன மாதிரி சார்? ஆக்சுவலா ஃபுட்டோட அந்த கிளஸ்டர் ஆஃப் மசில்ஸ் இருக்க மாதிரி போன்ஸ், கிளஸ்டர் போன்ஸ் இல்ல நமக்கு. ஆக்சுவலா இப்ப போன் இது நெக்ல சார், நெக்கும் அதுவும் நெக்ல வந்து டிஸ்க் மேல டிஸ்க் மேல டிஸ்க். அந்த டிஸ்க் ஃபுல்லா the bones are not connected. Bones are not even touching each other. இடையில கார்டிலேஜ் இருக்கு, கார்டிலேஜ்லயும் வந்து செக்ரீஷன் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய கார்டிலேஜ் இருக்கு, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய கார்டிலேஜ் இருக்கு, பெர்மனண்டா இருக்கக்கூடிய கார்டிலேஜ் இருக்கு. இத ஃபுல்லா சேர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது மசில்ஸ் தான். மசில்ஸ் தான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப நம்ம ப்ரொஃபைல் வரையறப்ப அது தெரியும். இப்ப இந்த லெங்த் இருக்கு இல்லையா, இந்த லெங்த்
நான் இங்க வைக்கிறேன். இந்த லெங்த், ஓகே சார். இந்த லெங்த்துக்கும் இந்த லெங்த்துக்கும் எடுத்து பார்த்தோம்னா இதுல ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் இருக்கும். இங்க இருந்து இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து அவ்வளவுதான் இருக்கும். சரியா? அப்படி ஒரு ஜாயிண்ட் வரைஞ்சிட்டேன், இப்படி ஒரு ஜாயிண்ட் வரைஞ்சிட்டேன். இதோட ஷார்ட்டரா தான் அடுத்த ஜாயிண்ட் இருக்கும். இதோட சின்னதா. கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒன்னா இருக்கும். இப்ப இந்த ஜாயிண்ட்ஸுக்கெல்லாம் ரெண்டு எண்டும் ஒரு லேசா பல்புலஸா இருக்கும். ஏன்னா they have to go and somehow sit there and not slip. கரெக்ட். இது வந்து ஒரு சைடுல மாத்திரம் அந்த பல்புலஸா இருக்கும், இன்னொரு சைடுல ஷார்ப்பா முடிஞ்சிடும். இப்ப அந்த தேர்ட் இது வந்து செகண்டை விட சின்னதா இருக்கும். செகண்ட் கிட்டத்தட்ட செகண்டும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும், செட் கொஞ்சம் சிறுசா தான் இருக்கும். ஓகே. ஆனா கார்னரா முடியும். ஒரு சைடு தான் அந்த பல்புலஸா இருக்கும். ஓகே சார். இன்னொரு சைடு ஷார்ப்பா தான் முடியுது. இப்ப என்னன்னா தம்மு வந்து என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து கிளம்புது. அந்த அந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா, ரிஸ்ட்ல இருந்து கிளம்புது. அங்க இருந்து கிளம்பி இதோட கொஞ்சம் ஷார்ட்டரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட கொஞ்சம் ஷார்ட்டரா இருக்கும். ஆக்சுவலா இது கனெக்ஷன் வந்து 4 கனெக்டடா நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க என்ன சார்? இது ஆக்சுவலா வந்து நமக்கு 3 தான் தெரியுது. ஆனா இதுவும் இங்க இருக்கிறதுனால 4. இங்க இருக்கிறதுனால அது 4th. ஓகே சார். இத நான் வந்து லெங்த் மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் திரும்ப வந்து அந்த கைக்கு வந்துருவேன். சரிங்க சார். சரியா? இப்ப நம்ம வந்து எப்படி போயிட்டு இருக்கோம்னா லேர்னிங் எப்படி போயிட்டு இருக்கோம்னா இப்படி லேர்னிங் வந்து ஜென்ரலா இப்படி அப்ரோச் பண்ண மாட்டாங்க. என்னுடைய அப்ரோச் ஆர்கானிக்கா இருக்கும். எப்படின்னா இப்ப இன்னும் அந்த சேரை எதுக்காக வரைஞ்சேன் அப்படின்றத நான் இன்னும் கொண்டு வரல. எர்கோனாமிக்ஸ்ன்ற வேர்டை எதுக்காக அங்க கொண்டாந்தேன்றது இன்னும் நான் கொண்டு வரல. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டக்குன்னு அங்க போறோம். சரியா? இப்ப என்ன ஆகுது, அடுத்து இன்னொரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த ஜாயிண்ட் தான் இப்ப வரைஞ்சிருக்கு, இந்த போன் தான் இது வரைஞ்சிருக்கோம் நம்ம. இப்ப இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கருக்கு வரைஞ்சதை விட தம்புக்கு வரையும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, கொஞ்சம் சிறுசா இருக்கும். இதோட சிறுசா இருக்கும், இதோட சிறுசா இருக்கும், இதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும். சரியா? அப்படின்னு வச்சு பார்த்தாலே தெரியுதுல்ல, சிறுசா கொஞ்சம் சிறுசா இருக்கு. இங்க இருக்கு, இது இங்க முடிஞ்சிருது. சரியா? இப்ப அடுத்தது வந்து இன்னும் சிறுசா இருக்கு. இது சைடுல போகுது, கீழே போகுது, சைடுல போகுது, இப்படி சைடுல போகும், கீழே போகும், மேல போகாது. மேல போகாது. இவ்வளவுதான் விரியும். அங்க எவ்வளவு ஸ்கின் இருக்கோ, எவ்வளவு மசில்ஸ் இருக்கோ அவ்வளவுதான் அது விரியும். சரியா? இப்ப this will fold inside, this folds down, this folds down. இது கீழையும் போகும், it folds inside. சரியா? அது வந்து 2 ஜாயிண்டா இருக்கும், 2 பல்புலஸ் எண்ட். ஒன்னு வந்து ஒரு சைடுல மாத்திரம் பல்புலஸ், இன்னொரு சைடுல ரொம்ப சிறுசா இருக்கும். வந்துச்சா? இப்ப அடுத்தது வந்து கொஞ்சம் லாங்கரா இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் இதை விட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லாங்கரா இருக்கும். அது மிடில் ஃபிங்கர், இது இண்டெக்ஸ் ஃபிங்கர். அடுத்தது ரிங் ஃபிங்கர். வந்து ரிங் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி வரைஞ்சிடறேன். அது லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லுவோமா, பிங்கின்னு சொல்லுவோமா, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து இருக்கிறதுலே ஷார்டஸ்ட். அது இப்படி வந்துருச்சு. நான் இதை இப்படி வரைஞ்சி விட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்கின் வந்துருது.
வந்துருது, க்ளோஸ் ஆயிருது அது. அங்க வந்து அப்படியே ஒரு பெண்டு, அங்க இருந்து அங்க ஒரு பெண்டு, ஆனா அது இல்ல வரல. இந்த இடத்துல ஒரு பேடடா இருக்கு. பேடடா இருக்கு. இங்க இருந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு, இங்க இருந்து இங்க ஒரு பெண்டு, இங்க இருந்து அப்படி வந்து இந்த இடத்துல நெயில் இருக்கு. இந்த இடத்துல நெயில் வந்துருது. அப்படியே திரும்பி அப்படி போயிருது. சரி, இத வந்து இப்படி வரைஞ்சோம்னா இத நான் லேசா இங்க் பண்ணிடுறேம்மா. ஓகே சார். எதை மாத்திரம் இங்க் பண்ண போறேன்னா அவுட்லைன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை மாத்திரம், ஓகே. இண்டெக்ஸ் ஃபிங்கரை மாத்திரம், இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இதையும் தம்மையும். ஆக்சுவலா நம்ம சர்லிசம்ல வரைஞ்சதுனால எனக்கு இப்ப நீங்க சொல்லும்போது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சார். எதுமா சர்லிசம்ல பெயிண்டிங்ல நம்ம அந்த பிளான்ட் ட்ரீக்கு வரைஞ்சோம் சார். ஆமா ஜாயிண்ட் பத்தி பேசணும் நம்ம. ஆமா சரி அம்மா, இந்த இடத்துல வந்து அந்த கிளஸ்டரை வந்து நம்ம ஜெனரலா காட்டுறது கிடையாது. லிபியா டிபியா வந்து அப்படி வந்து ஜாயின் பண்ணும். லிபியா டிபியான்னு 2 போன் இப்படி ஜாயிண்டா இருக்கு. இங்க வந்து 2 போன் இருக்கு ஆக்சுவலா நமக்கு. 2 போன் லிபியா டிபியா அப்படின்னு சொல்லுவோம் அத. அந்த லிபியா டிபியா இப்படி வந்துடும், இப்படி வந்து அப்படி அப்படி போயிடும். சரி, அத அப்படி நான் காட்டிடுறேன். அப்படி காட்டிடுறேன். இந்த போனோட ஷேப்ஸ் கொஞ்சம் நான் பிராக்டீஸ் பண்ணனும் சார். சோ அது இப்ப இத வேற ஒரு இதல வரையறேன் நானா. இப்ப இப்படி வருது. சரியா? இப்ப அந்த நெயிலுக்காக அத அப்படி விட்டுறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அப்படியே கீழே போக, பின்னாடி போக போக இட் ஸ்லோலி பிகம்ஸ் லார்ஜர். அந்த இடத்துல நல்ல பேடிங் வந்துருது. பேடிங் வந்துட்டு இப்படி திரும்பிடுது. இப்ப இங்க இருந்து வர்றது வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு. திஸ் இஸ் கோயிங் இன். சரியா? ஓகே சார். இங்க ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கு. நெயில் வந்து அங்க வந்துருது. ஆக இத வரையறப்ப நம்ம இப்படி வரைஞ்சிட்டு விட்டுறோம். அப்படி வரைஞ்சிடும். சூப்பர் சார். அடுத்தது வரையும் போது கொஞ்சம் லாங்கரா வரையணும். அடுத்ததை வரையும் போது நம்ம இங்க மேல கொண்டு போகாம கீழே கொண்டு வர்றோம்னு வச்சுக்கிறோம். அப்படி வரையறோம். இங்க பிங்கிய வந்து நம்ம அப்படி கொண்டாந்து அதோட நிறுத்திடலாம். நம்ம சிப்ளிங் வரல. ஓகே சார். கைமரு என்னம்மா சிப்ளிங் வரல? அது இல்ல சார், அது வெளிய வெளிய அவுட் சைடு. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து அப்படியே கை போறதுக்கான அப்படி காட்டுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படி காட்டுறதுக்கான சான்சஸும் உண்டு நமக்கு. அந்த ஃபிங்கர்ஸ்லாம் அப்படி போயிடுச்சு. சரி, இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம பார்த்தோம்னா நம்ம இது செஞ்சோம், இதைத்தான் நம்ம செஞ்சோம்னு நினைக்கிறேன். இல்ல? ஆமா சார். இதுதான் இந்த இடம். இந்த இடம் நாங்க தம்ம வந்து கிளீனா உள்ள எடுத்துடுறேன். இந்த இடம். இப்ப என்னன்னா, இந்த
இடம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை விட்டுட்டு இந்த இடம் மேடா வந்துடுது. இந்த ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் கீழே வருது. அதுக்கு அடுத்த ஜாயிண்ட் வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹைட்டா இருக்கு. இது கடைசி ஜாயிண்ட் இப்படி இருக்கு. இங்க இருந்து அந்த ஜாயிண்ட் வருது, இதோட முடிஞ்சிருது. இப்படி வருது. கடைசி ஜாயிண்ட் இதோட கீழே வந்துருது. அதாவது இது வந்து ஆமா அது டாப்ல இருக்குன்னா இது ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட்னா ரெண்டாவதுன்னா இது மூணாவது வந்து அங்க இருக்கு. நான் தம்மா வந்து இப்படி காட்டிடுறேன் நான். ஓகே சார். சரியா? இப்ப அடுத்த ஜாயிண்ட் வந்து இன்னும் ஷார்ப்பா, இது இப்படி இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து இன்னும் கூட ஷார்ப்பரா இருக்கு. என்னது? இங்க வந்து கேப் இருக்கு. அப்ப இங்க வந்து கேப் இருக்கு. இது வந்து கடைசியில வெளியில வந்துருக்கு. இங்க வந்து ஃபோல்டு பண்றதுனால அந்த ரிங்கிள்ஸ் இருக்கு. இங்கேயும் ரிங்கிள்ஸ் இருக்கும், இங்கேயும் ரிங்கிள்ஸ் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஷேடோ விழுகிறதா வச்சோம்னா, இப்ப இந்த சைட்ல ஷேடோ கொடுக்கறதா வச்சுக்கிறோம். அப்படின்னா இப்படி ஷேடோ வருது. ஓகே சார். இங்கே ஷேடோ வருது. இங்க ஷேடோ வருது. இங்க ஷேடோ வருது. அது வந்து அந்த ரிஸ்ட் போன். ஓகே சார். நான் வந்து இப்படியே வந்து இத நான் நிறுத்துறதா இருந்தாலும் நிறுத்தலாம். இதுக்கு மேல டெவலப் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஆமா, பண்றதாலும் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், இங்க இன்னும் நேரோவா போகுது, இன்னும் ஷார்ப் ஆகுது. இப்ப எங்க வந்துட்டோம்? இங்க இருந்து இங்க வந்துட்டோம். இப்ப இது இன்னும் ஷார்ப் ஆகுது. அதுக்கு மேல வர்றது இன்னும் ஷார்ப் ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஆகிட்டே போகுது. அதாவது இங்க இருந்து இதுக்கும் ஷார்ட் ஆகுது, இதுக்கும் ஷார்ட் ஆகுது, இதுக்கும் ஷார்ட் ஆகுது. ஆனா இந்த ஷார்ப்னஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருது. ஓகே சார். எஸ், கரெக்ட்டா இருக்கு. இப்ப அந்த ஹேண்டோட ஃபிங்கர்ஸோட திக்னஸ் எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஆமா, ஃபிங்கர்ஸோட திக்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ப்ரொபோர்ஷன்ஸ் இப்படி தானே இருக்கும். ப்ரொபோர்ஷன் ஒரே தான். ப்ரொபோர்ஷன் இதுதான். சரி, இன்னும் கூட கொஞ்சம் தம்ம வந்து லாங்கா போடுறதா இருந்தா போடலாம். தம் லாங்கா இருக்கிறது, ஷார்ட்டா இருக்கிறதுலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் தான் ஆக்சுவலா. ஓகே சார். நான் பார்த்த வரைக்கும் அது பர்சன் டு பர்சன் மாறுது. சிலருக்கு ஸ்டப்பி ஷார்ட் தம்மா இருக்கும். ஓகே, இப்படி வந்துருச்சு. இப்ப இத பார்த்துட்டோம் நம்ம. சரியா? நிறுத்திக்கிறோமா இன்னைக்கு? இதோட 3 மணி ஆகுது. ஓகே சார்.
சார் சரியா? நான் இதுவரைக்கும் சொன்னது இந்த கைய நிறைய டைப் ஆஃப் ஆங்கிள் வச்சு நான் வரைஞ்சு பாக்குறேன். ஓகேம்மா, நான் அனுப்பி விடுறேன். நான் அனுப்பி ஓகே விடவா? சார். இருக்கா? நான் நெட்ல தேடி எடுக்கிறேன் சார். நான் தேடி எடுத்துறேன். பிரிட்ஜ்மேன் புக்கு ஒண்ணு இருக்குமா? நான் இன்னைக்கு முடிஞ்சுன்னா அனுப்பி விட்டுறேன். சரிங்க சார். இப்ப will you sit today now and draw? இல்ல நான் இன்னைக்கு ஈவினிங் வரைஞ்சிருவேன் சார். ஈவினிங். அப்ப ஈவினிங்குள்ள நான் அனுப்பிடுறேன். பிரிட்ஜ்மேன் சொல்லிட்டு ஜார்ஜஸ் பிரிட்ஜ்மேன் ஒருத்தர் சொல்லி நான் வந்து ஆர்கைவ் இந்தியன் ஆர்கைவ் புக்ல அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் செக் பண்றேன். ஓகே. நீங்க கிளாஸ்ல ஒரு தடவை சொல்லிருக்கீங்க. ஓகே. சரி. ஆமா, நான் நிறைய தடவை சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன் அதை. அந்த புக் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் செக் பண்றேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சார். ஓகேம்மா. ஓகேம்மா. பைமா. பை.